வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதானியுடைய விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். அமெரிக்காவிலிருந்து அவருக்கு ஏற்கனவே இண்டன்பர்க் விவகாரம் அமெரிக்கா தான் வெளியிட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். தற்போதைக்கு அமெரிக்க முதலீட்டாளர்களை அவர் ஏமாத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவும், சூரிய ஒளி இந்த மின்சார திட்டத்தை பெறுவதற்காக பல ஆயிரம் கோடி லஞ்சம் கொடுத்துருக்காரு அதிகாரிகளுக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அவர் மீது குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது அவருக்கு பிடிவாரண்ட் அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு சீரியஸான விஷயம் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானி உடனடியாக கைது செய்யணும் அப்படின்ற அளவுக்கு தன்னோட கண்டன குரலையும் பதிவு செய்கிறாரு. சீரியஸான அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகர்வு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அடிப்படையில் இப்போ அதானி மீதாக இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது புதிய விஷயங்கள் கிடையாது. அதே போல் அவங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் நடக்கக்கூடிய முறைகேடான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுமே புதிய விதமான விஷயங்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இதனுடைய இந்த பின்னணி அதானியோட தொடர்ச்சியான செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை, கிரேவ் விஷயம் நான் எது பார்க்குறேன் அப்படின்னா, அவர்கள் அந்த செய்யக்கூடிய அந்த பணிகள் இருக்குல்ல, அந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கலாம், இதெல்லாம் எதன் நோக்கத்தாக உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது. இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்ள வேண்ட ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாமே சொல்கிறாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ அதை எதிர்கொள்வதற்கான மாற்று எரிசக்தியை நம்ம முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் முன்னெடுக்கிறாங்க. அப்போ இந்த மாற்று எரிசக்தியை பொறுத்த அளவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்று எரிசக்தி அப்படிங்கிறது முழுக்க அதானியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அதானியினுடைய இந்த ஊழல், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் ஒரு ஊழல் பிரச்சனை அல்ல, நாட்டுக்கான பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து நாட்டினுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேவையான இருக்கக்கூடிய நடவடிக்கை நடக்கக்கூடிய அவலமான விஷயம்னு பார்க்கணும். இந்த பேசிக் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்க்குறேன். ஏன்னா பொருளாதாரம் முக்கியமான பிரச்சனை தான். இந்த பொருளாதாரனுடைய இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா செக்டர்ஸ்லையும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதிர்காலத்தில் 2030 ஆண்டு எப்படி இருக்க போகுது, 2040, 2050 இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எஸ்டிமேஷன்ஸ் இருக்குது. நம்மளோட எனர்ஜி நீடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா பிளானட்டரி கிரைசிஸ் உண்டாகும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சில அளவுக்கு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உலக அளவில் பேசப்பட்டக்கூடிய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா டைரெக்டாக இந்த செயல்பாடையும் செய்யலை. என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக அதானிகிட்ட கொடுத்து அதை செயல்படுறாங்க. அதானி அதை லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துட்டு செய்யக்கூடிய விஷயம் இருக்குங்களா, இது ஆபத்தான விஷயம். இப்போ சோலாருக்கான இது இருக்குது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரத்தில் ஒரு நிறைய தொடர்ச்சியான மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வேறு இடங்களில் இந்த மாதிரி மீட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்தியன் அஃபிஷியல்ஸ் அண்ட் அதர் யூஎஸ் அஃபிஷியல்ஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ணி, நீங்கள் இந்தந்த வேலை திட்டங்களை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ லஞ்சம் தரேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுதான் இந்த ரெக்கார்டட் கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாமே மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தி இயர் 2019 to 2021 அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்போ இருந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூயார்க்கினுடைய அட்டார்னி ஆஃபீஸ் இருந்தால் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. 2 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்து இருக்கக்கூடிய சிவில் சார்ந்த நடவடிக்கை இவங்க மேலே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்களை அனுமதிக்கக்கூடாது. இந்த கம்பெனி அதானியோட இந்த கிரீன் கம்பெனியை, இந்த அதானியோட கிரீன் கம்பெனியோடைய சப்சிடி கம்பெனியாக இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜியை வாங்கி ஒவ்வொரு மாநிலத்திற்கு விற்பனை செய்ய இருக்கக்கூடிய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான டீல் நடக்குது. இந்த டீலிங்கில் என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்னா, நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன், நீ என்கிட்ட இவ்வளோ நான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி தரேன், அதை நீ இவ்வளோ மாநில அரசாங்கத்துக்கு வாங்குன்ற வேலை செய்யணும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வராங்க. இந்தந்த ஸ்டேட்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பேசியிருக்காங்க. இந்த ஸ்டேட்லலாம் நீங்கள் விற்பனை பண்ணித்தாங்க அப்படின்னு தான் இந்த மாநிலம் வருது. இதுதான் இது கொடுப்பனை. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பாலிசி கொண்டு வருது. இனிமேல் ஒவ்வொரு செக்டர்லையும் இவ்வளவு ரினியூபிள் எனர்ஜிஸ் வாங்கணுங்கிற மேண்டேட் கொண்டு வராங்க. எதன் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க? ஏனென்றால் எதிர்காலத்தில் நிலக்கரியினுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும், ஃபாசில் ஃபியூயல் பயன்பாட்டை குறைக்க வேணும். அதுக்கு பதிலாக நாம் ரினியூபிள் நோக்கி நகரணும். ஸோ அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற திருத்தத்தை அரசு கொண்டு வரும். சட்ட ரீதியாக இன்றைக்கி மேண்டேட், இன்றைக்கி கார்பன் கிரெடிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சட்ட ரீதியாக. எனர்ஜி எஃபிஷியன்சி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த எஃபிஷியன்சி ஆக்டில் நிறைய திருத்தங்கள் கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் குறைஞ்சது 15% எலக்ட்ரிசிட்டியை அவங்க ரினியூபிள் இருந்தால் உற்பத்தி பண்ணி வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று நீ உற்பத்தி பண்ண, இல்லை வெளியிலேருந்து வாங்கணும், நான் சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும்னு நிர்ணயிக்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துல தான் அவங்க அதானிக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசாங்கமே பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிருந்து வாங்குறாங்க. யார்கிட்டருந்து வாங்குறாங்க? அதானிட்டிருந்து வாங்குறாங்க. அதானிட்டிருந்து வாங்கி நீ இந்த வேலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநில அரசாங்கம் செய்கிறாங்க. இந்த வேலையை செய்கின்ற இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்கள தான் அவங்க இது பண்ணுறாரு. அதை மீட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க. இதைத்தான் அவங்க வந்து அவங்க குற்றவியல். அப்போ இது என்னன்னா, ஒரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய, ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம வந்து சாதாரண நடவடிக்கைன்னு கடந்து போயிட முடியாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் கூட. ஏனென்றால் எதிர்காலத்தில் நம்மளுடைய எனர்ஜி எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்மளோட டிரான்சிஷனுக்கு காலநிலை மாற்ற பாதிப்பில் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்களோ அது சார்ந்திருக்கும். இதில் ரெண்டாவது, இந்த சோலார் இதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு கிளாஸ்கோ மாநாடு நினச்சி கிளைமேட் சேஞ்சுக்கான முக்கியமான மாநாடு. அந்த மாநாட்டில் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். அவர் கலந்துகிட்ட போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அறிவிப்பு இருந்தார். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து உருவாக்கப்பட வேணும்னாங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இனிஷியேட்டிவ் ஒன்று வேணும். அதை வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணார். அதில் நிறைய நாடுகள்லாம் வர ஆரம்பிக்கணும். அது ஏன் பண்ணாங்கன்னா, சோலாருக்கான ப்ராஜெக்ட் வந்து அதானி இப்போ முன்னெடுக்குது. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் சோலார் அலைன்ஸை முன்னெடுக்கிற வேலை, அதுக்கான அம்பாசிடர் செயல்பட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கார். பிரதமர் தான். அவருக்கான கன்சர்னாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. விண்மில் ப்ராஜெக்டா, அதையும் அதானிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. கிரீன் ஹைட்ரஜனா, அதையும் அதானிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. கிரீன் அமோனியாவா, அதுவும் அதானிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து ரினியூபிள் வந்து பேசுகிறீங்க. பழைய ஃபாசில் ஃபியூல்லேருந்து கொஞ்சமாக வெளியேறணும்னா அது செய்கிறீங்களா? அதுவும் கிடையாது. நிலக்கரியை அதிகமாக இறக்குமதி செய்வதும் அதானிட்டு தான் கொடுக்குது. அப்போ அதன் மூலமாக தான் அதுவும் வரணும். அதில் தான் நம்ம தமிழகத்தில் கடந்த காலங்களில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமான குவாலிட்டி இருக்கக்கூடிய நிலக்கரியை வந்து கொடுக்குறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகுது, இங்கே வட சென்னையில் அதன் காரணம் அது எரிக்கிறதுனால அதிகமான சாம்பல் வருது. இங்கே மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ புதிய தெர்மல் பிரச்சனை கொண்டு வரக்கான வேலைக்கு செய்கிறாங்க. அப்போ ஒரு புறத்தில் நீங்கள் மரபு சார்ந்து இருக்கக்கூடிய எரிசக்திக்கு அதையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதற்கும் ரொம்ப மலிவான லோ குவாலிட்டி இருக்கக்கூடிய நிலக்கரியையும் அவங்க தான் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் நீ ரெனியூவல் போகணுன்னாலும் சரி, விண்மின் போடுறதாக இருந்தாலும் சரி, அது என்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுல அந்த மோனோபொலி இருக்கு இல்லைங்களா, அது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுடைய ஆபத்தாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை அதோடு ஒட்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். குறிப்பாக மின்சாரம் குறித்து எப்படி வந்து தன் வந்து அவர் வந்து இல்லை அவருடைய உச்சபட்ச அதிகாரத்தை செலுத்துறாரு, அவரை தாண்டி அங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ் அவர் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தன்னோட குரலை ரொம்ப ஷார்ப்பாக முன்வைக்கிறாரு. இந்த விஷயத்தில் அவர் மீது விசாரணை எடுக்கணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே அவர் மீது வந்த குற்றச்சாட்டுக்கு மோடி அரசு நடவடிக்கை எடுக்காததுனால தான் அவரோட பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸாக நகர்ந்துருக்கு. ரெண்டாவது, விசாரணை நடத்துறதுக்கான எல்லா விசாரணை அமைப்புகளையும் மோடி முடக்கிட்டாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ரியாலிட்டி இப்படி தான் இருக்குது. நீங்கள் அவர் அதானியோட விவகாரத்துக்கு பிராண்ட் அம்பாசிடராக மோடியே இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தான் வந்து தீர்வு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எப்படி இந்த விஷயத்தை நம்ம நகர முடியும்? இந்தியாவுக்குள் இதுக்கான தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசு அமைப்புகளோடு இதுக்கான தீர்வை நோக்கி நகரணுமா, அதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஹிடன்பர்க் அறிக்கையை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய் அதுவுமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு அதுக்கு விசாரணை கூட அறிவுறுத்தப்படவில்லை. இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கன்ஃபெஷன் ஆஃப் எக்கனாமிக் ஹிட்மேன் ஒரு புக்கு, ரொம்ப முக்கியமான ஜான் பெர்கிஸ் எழுதுன ஒரு புக்கு. தமிழில் கூட பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது அந்த புக்கு. அந்த புக்கில் அவர் அது சொல்லுவார். அதாவது அவர் வந்து ஒரு பொருளாதார எக்கனாமிக் ஹிட்மேன். அவரோட வேலை என்னென்னா, ஒவ்வொரு நாட்டில் போயிட்டு அங்கே இருக்க அமெரிக்கா சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வேலை. பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து கொண்டு வரது தான் அவருடைய வேலை. அப்போ அவர் சொல்லுவார், நான் செய்யக்கூடிய வேலைகள் எந்த இதுவுமே சட்டத்துக்கு புறம்பானது இல்லை, ஏனென்றால் இந்த அமைப்பு முறையே இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ லீகலி வந்து இப்போ ரூல் ஆஃப் லான்னு படி பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பாக ஏதாச்சும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது சட்டம் ஆக்கிடுறாங்க. ஓகே. மோடி இதுக்கேற்ற அந்த அரசாங்கம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதானி இதுக்கேற்ற மாதிரி அது வந்து பண்ணிடுறாங்க. அப்போ அப்படி தான் கடந்த காலங்களில் அவங்க செபியினுடைய இந்த சில இதெல்லாம் வரும்போது அதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு மாற்றி அமைச்சிடுறாங்க. அப்போ இந்தந்த ஆக்ட்லாம் இனிமேல் வந்து இதெல்லாம் பனிஷபிள் கிடையாது, இதெல்லாம் கிரிமினல் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இது யூஎஸ் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய யூஎஸ் கோர்ட்டு அவங்க அதை வந்து பார்க்குறாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய அவர்கள் முதலாளித்த நாடு, மார்க்கெட் எக்கனாமியை தான் அவங்க தூக்கிறாங்க. அந்த மார்க்கெட் எக்கனாமியில் குறைஞ்சபட்ச நேர்மை இருக்க வேண்டும், சில விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க வைக்கிறாங்க. ஓகே. அவங்க அதில் சில டிரான்ஸ்பரன்சி வேணும், சில டெமோக்ராட்டிக் வேணும். அங்கேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட்ஸ்க்காக முதலாளிகளுக்காக சட்டங்கள் திருத்தப்படுது, மாற்றி அமைக்கப்படும், இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. அதுவுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சில இதில் வைக்கிறாங்க, சில இதில் நடக்குது. அந்த ரீதியான நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை. இது அமெரிக்கா நீதிமன்றமாக இருக்கிற காரணத்தால் அவங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு அவங்க இப்போ வாரண்ட்டை வந்து தராங்க. இதுவே இப்போ இந்திய நீதிமன்றங்களில் இது எடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஏன்னா இப்போ இந்திய நீதிமன்றத்தில் இங்கே வச்சு லஞ்சம் கொடுத்ததுக்காகவும் நடந்ததுக்காக இருந்தது கிடையாது. ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, இது அமெரிக்கன் ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்தது. இப்போ இங்கே வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸோ எதோ இருக்கா அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? சிபிஐ கண்டுபிடிக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் கண்டுபிடிக்கணும், ஐடி கண்டுபிடிக்கணும். இப்போ அதை தான் வந்து கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு சொல்லி எதிர்க்கட்சியில் கடந்த காலத்தில் கேட்டாங்க. கேட்டதற்காக கடைசியில் வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளியே போட்டு அவங்க எல்லாமே சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிசயம்லாம் நம்ம பார்த்தோம். பட் அப்போலாம் வந்து எதிர்க்கட்சி வீக்காக இருந்தாங்க, எதிர்க்கட்சின்னு இருந்தால் பட் வீக்காக இருந்தாங்க. பட் இந்த முறை வந்து ஒரு மேஜர் எதிர்க்கட்சியாக வந்து காங்கிரஸ் உருவாயிருக்கு, ராகுல் காந்தி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னும் 2 நாட்களில் குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ இந்த கூட்டத்தொடர் துவங்க இருக்குது. இந்த மாதிரி அதானே மறுபடியும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கிறது வலிமையான எதிர்க்கட்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக கடுமையானதாக இருக்கும். ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் வந்து பொறுத்த வரைக்கும், ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சியினோட குரல் அப்படிங்கிறது ரொம்ப மதிக்கப்பட வேணும், அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அது செயல்படுகிறது பொறுத்து தான் அது ஜனநாயகத்தன்மை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். இவர்கள் உள்ளே பேச விடாமல் கடந்த காலம் நடந்த மாதிரி தூக்கி வெளியே போடுறாங்க அப்படின்னா அது ஆபத்தை நோக்கி நகரும். ஆனால் ஒரு வலுவான எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனோட விளைவு என்னாக போகும் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த எதிர்க்கட்சியினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது மட்டுமே போதுமானது என்ன கேட்டால் நிச்சயம் கூடாது. இது வந்து மக்கள் பிரச்சனையாக வீதியில் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய எல்லா வளங்களையுமே அதானி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா? அதானி அம்பானி இவங்க 2 பேரும் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இருக்குல்ல. என்டையர் நேஷனல்ஸ் வெல்த் வந்துட்டு 2 குஜராத்திகள் மட்டுமே இருக்குது. 2 குஜராத்திகள் வந்துட்டு அது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு டிஸ்பாரிட்டியான ஒரு இதாக இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த விஷயங்கள் வந்து பொதுமக்கள் பிரச்சனையாக பேசப்படணும். அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அதனுடைய வலுவாக மக்கள் இயக்கமாக கொண்டு போகணும். அப்போ தான் தீர்வுகள் நோக்கி. ரொம்ப முக்கியமான டவுட் என்னன்னா, இப்போ மக்கள் வந்து வேலையில்லாத பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க, விலைவாசி பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க, அதை தானது இன்னும் மாநிலமாக பல பகுதி பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போகிறத தாண்டி ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் இருந்து செய்யக்கூடிய இப்போ செபியில் அவர் என்ன மாதிரியான தவறு செஞ்சுருக்காரு, இதில் எக்ஸாக்டாக சொல்ல போனால் வந்து பங்கு சந்தையில் அவர் என்ன மாதிரியான ஊழல் செஞ்சுருக்காரு, இண்டன்பர்க் என்ன சொல்லிச்சு அவரை பற்றி, இல்லை இப்போதைக்கு வந்து அமெரிக்கா அவர் கொடுக்கும் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் இது எப்படி டைரெக்டாக புரிஞ்சுப்பாங்க? மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அப்படியா இது நம்ம டைரெக்டாக நமக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு மக்கள் இதை புரிஞ்சுட்டு எப்படி வருவாங்க? இல்லை, நீங்கள் அப்படி பேச வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லை, வட சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்கள் காற்று இவ்வளோ மோசமாக காரணமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதானிட்டு இருந்து வாங்கின நிலக்கரின்னு நம்ம பேசலாமே. ஓகே, நீங்கள் அதானியினுடைய நேரடி பங்கு அதானிகிட்ட வாங்காட்டி வேறு யார்கிட்ட வாங்கினாலும் அந்த பிரச்சனை இருக்குது தானே போதும் அப்படின்னு நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸ் வைப்பாங்க. இல்லை, நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடமும் இருக்குது. நீங்கள் மோசமான நிலக்கரி வாங்கி கொடுக்குற மலிவான நிலக்கரி மலிவானுக்கு அதுதான் அதில் 60% கழிவு தான் வரும் அவங்க கொடுத்துக்கு நிலவலி. அதான் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. கவர்மெண்ட் சொல்லுது இந்த குவாலிட்டியோட நிலக்கரி எனக்கு வேணும்னா, ஆனால் அதை விட சப்சிடியாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் இங்கே வாங்கி டான்ஜெட்க்கும் வாங்கியிருக்காங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கடந்த ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அது அந்த பிரச்சனை இருக்குது. அது இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அதுதான். அப்போ என்னன்னா இந்த கோரிலண்ட் எல்லா பகுதியிலுமே இருக்கு. ஏன் அப்படின்னா அதானி இந்தியாவினுடைய எல்லா இயற்கை வளங்களும் அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் ஆக இருக்குது, அம்பானி கிட்ட இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் மீது இருக்கிறது கொஞ்சம் இவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புதிய மைனிங் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வராங்க. அப்போ என்னன்னா அந்த கோரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் போகலாம். உன் பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு உனக்கு விலைவாசி உயர்ந்ததுக்கு காரணமாக இருக்குன்னா அதுதான். இன்னைக்கு அரசு உனக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஊக்கத்தை தரலன்னா அதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணி பேசலாம். அது வந்து முடியாத ஒரு விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல வேணா இதை விட ஹார்டான சப்ஜெக்ட், இதை விட இன்னும் ரொம்ப விஷயம்னா நம்ம வந்து பேசியிருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு சாதாரண நம்மளுடைய பேச்சாளர்கள் வந்துட்டு பார்த்தா கடந்த காலங்களில் வால்டரை பற்றி பேசியிருக்காங்க, ரூசோவை பேசியிருக்காங்க, டார்வினை பேசியிருக்காங்க, கார்பனிக்கஸை வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசப்பட்ட ஒரு இடம் தானே. கூட்டங்களில் பேசலாம், நான் அதை மாட்டுக்கிறது கிடையாது. பட் வந்து நான் இப்போ மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை பேசுறது மூலமாக நம்ம எதை அறுவடை பண்ணோம் அப்படின்னா அதானி மீதான கோவத்தை அறுவடை பண்ணோம். அதானிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மோடி அவருடைய அந்த ஆட்சி நிர்வாகம் அதன் மீதான கோபத்தை மக்களுக்கு எதிராக நம்ம அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போனால் அதை எப்படி மக்கள் வந்து கரெக்டாக அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? இல்லை, அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க வளர்க்கணும். ஓகே இல்லையா? அரசியல் கட்சி அது அவங்களோட இது. நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம். நான் சொல்கிறேன்னா இந்த கனெக்டிவிட்டியோடு நீங்கள் பேசலாங்கிறது ஒன் ஆஃப் தி சஜஷன் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனால் அரசியல் கட்சிகள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சாதாரண வீடியோஸ் பண்ணி போடலாம், எவ்வளோ வந்துருச்சு. நமக்கு அது முடியாதெல்லாம் விஷயங்கிறது இல்லை. ப்ரொபகண்டா பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அந்த முயற்சியை நம்ம இன்னும் முன்னெடுக்கல இல்லை. ஆனால் இப்போ வந்து கடந்த காலத்தில் ராகுல் காந்தி வந்து லாஸ்ட்டாக நடந்த இந்த தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் அந்த காலகட்டத்தில் இந்த அதானி விஷயத்தை பற்றி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பல இடங்களில் அவர் அதை பேசினார்.
இப்போவும் நடக்கூடிய எலெக்ஷனில் அதை பற்றி பேசுகிறார். ஜார்க்கண்ட் எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பேசுகிறாரு. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தாராவி நிலப்பகுதியை வந்து எப்படி அதானிக்கு தாராவி வார்த்தாங்க அப்படிங்கிற அளவெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. இதெல்லாம் கிரவுண்டில் எப்படி மக்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுது, அதை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பாலிடிக்ஸை பேசி ராகுல் காந்தி மக்கள்கிட்ட அதை சரியாக கன்வே பண்ணிட்டாரா, அல்லது பேசி கன்வே பண்ண முடியலையா, இல்லை அவர் கரெக்டாக தான் பேசணும் மக்கள் அதை வந்து போட்டால் கருதலையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அது கரெக்டாக பேசியிருக்கார், அது போய் சேர்ந்துருக்கு, அது மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறனால தான் கடந்த தேர்தல் பிரச்சனை வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதானி உங்ககிட்ட காசு கொடுத்தாங்க நீ அமைதியாகிட்டாங்கன்னு பேசினார். ஓகே ஓகே அது வந்து ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்னும் 40% மக்கள் ஏழ்மை நிலையில் தான் இருக்காங்க. நம்ம இன்னும் ஏழ்மையான நாட்டாக தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ வந்து இன்னும் வந்து அந்த கார்பரேட் வேர்சஸ் அந்த முதலாளி வேர்சஸ் தொழிலாளிங்கிற அந்த ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா, அது இன்னும் இங்கே இருக்குது. அந்த சோசியலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் இயல்பாக இருக்குது. ஏனென்றால் இந்தியா ஒரு ஏழ்மையான நாடு. இந்த வறுமை இருக்கின்ற போது வந்து இயல்பாக வந்து பணம் அதிகமாக படுத்தும்போது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது அது இருக்க தான் செய்யும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த முரண்பாடு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த இது இருக்குது. ஸோ அப்போ இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நெருடுபடும். ஆனால் என்ன நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது வந்து பேசுகிறாங்களா, அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சி அந்த பிரச்சாரம் எடுத்து போகணும். ராகுல் மட்டும் பேசினா வந்து போதாது இல்லைங்களா? இப்போ ராகுல் பேசுகிறாரு, இவர் சிதம்பரம் பேசுகிறாங்க, சில இன்டலெக்சுவல் லெவலில் இருக்கக்கூடிய சில பேர் போகிறாங்க, ஜெயராம் ரமேஷ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. அது போதுமானதல்ல. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது வந்து பேச வேண்டும். இடதுசாரிகள் இன்னும் அதிகமாக பேச வேண்டும். இடதுசாரிகளுடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி ஒவ்வொரு இதுவுமே எடுத்துகிட்டு போகணும். அப்போ மற்ற எல்லா கட்சிக்கும் யாரெல்லாம் சோசியலிஸ்டிக் சார்ந்து இருக்கக்கூடிய, அது முலாயம் சிங் கூட இப்படி இருக்கணும், இப்போ எல்லாருமே வந்து இந்த இது பேச ஆரம்பிக்கணும். அப்படி தான் வந்து உங்களுக்கு இதுவும் பரவலாக்க முடியும். அது ஒரு பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய போகமே ஒழிய இது வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் ஒரு சில பேர் மட்டும் பேசிட்டு இருந்தா நமக்கு வந்து எடுபடாது. ஸோ அப்படி நடக்கலை. இன்னும் அந்த ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஓகே, அதானியோட விவகாரம் அப்படிங்கிறது வந்து அந்த வளர்ச்சி 2014 நம்ம கிளியராக பார்க்க முடியும். 2014 எப்படி வந்து மோடியோடைய அரசியல் வளர்ச்சி, தேசிய அரசியல் அவர் வளர்ச்சி எப்படி வந்துச்சோ அதையும் இதையும் ஈக்குவலாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது டைரெக்டாக புரியுது. இவரால தான் இவர் வளர்ந்தார், இவரால் இவர் வளர்ந்தார் அப்படிங்கிற அளவு இருக்குது. பட் வந்து இன்றைக்கி வந்து அவரோட பிரச்சனை சீரியஸான ஒரு விஷயத்தை அங்கே வந்திருக்கு. இந்த சிஸ்டமுக்குள்ளே இந்த பிரதமர் நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு அதானி விஷயத்தை எப்படி அவர் தண்டித்து அவருக்கான நம்ம நீதியை கொடுத்துட முடியும்? எப்படி அந்த விஷயம் பாசிபிள் பார்க்குறீங்க இன்றைக்கி இந்தியாவில்? 2 செக்டர்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக வேலை செய்யணும். ஒன்று வந்து என்னென்னா நம்மளுடைய மீடியா, 4வது தூண் அப்படி சொல்கிறோம். மீடியா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இதுக்கு அகேன்ஸ்ட் அதை ரியாக்ட் பண்ணிட்டு நிறைய இஷ்யூஸ் வெளியே கொண்டு வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாங்களோ, அதை நியூஸை கேரிட் பண்ணுறாங்களோ, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்மளுடைய நீதித்துறை எந்த அளவுக்கு இதுக்கான விசாரணைகள் மேற்கொள்வதற்கான ஸ்ட்ரென்த்தாக செயல்படுறாங்களோ அப்படிங்கிறது தான். இப்போ 2மே ரொம்ப வீக்கானதாக இருக்குது. இது வந்து போதுமான அளவுக்கான நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீடியாவோ ஒரு ஜுடிஷியரி நம்ம 10 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி வந்து அந்த மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கிறாரு, 240க்கு வந்திருக்காரு. கூட்டணி கட்சியுடைய அலைன்ஸ்லாம் வந்து அவர் தன்னுடைய 3வது நாட்களை இயக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். இப்போவும் கூட அவர் 240க்கு வந்ததுக்கு பிறகும் கூட மீடியாவும் ஜுடிஷியரியும் வீக்காக தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம். ஏன்னா மீடியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கு பின்பாக மீடியா அப்படிங்கிற அந்த செக்டருக்குல அது கண்ட்ரோல் அது யார் அது முதலாளியாக இருக்காங்க, அந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம் யார்கிட்ட இருக்குது, யார் ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது. ஜுடிஷியரியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜுடிஷியரி இந்த இந்த அதாவது லெஃப்ட் விங் பார்வை இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து நமக்கு 80s 70sலாம் இருந்தாங்க. அப்போ நிறையா இருந்ததாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்துட்டு குளோபலைசேஷன் பார்வை இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் இருக்குது. அது ரீசெண்டாக இப்போ வந்து இப்போ சந்திரசூட் தலைமையிலான இருக்கக்கூடிய அந்த 9 ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு வந்திருக்கு இல்லைங்களா. அதாவது வந்துட்டு தனியார் நிலங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, சொத்துக்கான வழக்கு ஆர்டிகல் 39B பற்றி பேசினேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அது எதை பற்றி பேசுதுன்னா, கிருஷ்ணாயர் வந்து கான்ஸ்டியூஷனை மீறி சிந்திச்சிருக்காரு, அதாவது டிஸ்சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சந்திரசூட் வந்து பயன்படுத்துறாங்க. அதை 2 ஜட்ஜஸ் வந்து ரொம்ப மறுத்தளிக்கிறாங்க, சொல்றாங்க, அது பேசுறாங்க. அவர் அது ஏன் சொல்றாருன்னா, இந்த ஆர்டிகல் 39 இன்டர்பிரட் பண்ணும்போது மெட்டீரியல் ரிசோர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளில பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களும் வந்து எல்லாருக்கும் எல்லா காமன் குட் போய் சேர்கின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கைட்லைன்ஸ். இது டைரக்ட் பிரின்சிபிள்ஸில் வைக்கிறாங்க. அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை. இந்த வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் தான் அரசு செயல்பட வேண்டும். ஒரு சோசியலிஸ்டிக் டெமோக்ரஸியாக இந்தியா வளர வேண்டும் என்றால் இந்த வழிகாட்டு நெறிமுறை தான் அதுக்கு உதவி செய்யும் என்று அம்பேத்கர் சொல்கிறார். அதில் குறிப்பாக இந்த 39B பற்றி பேச வரும்போது அப்போ ஷா வந்துட்டு ஒரு திருத்தம் முன்வைக்கிறார். அப்போ வந்து ஒரிஜினலாக 31 இருந்துச்சு, இப்போ 39. அப்போ அது என்ன திருத்தம் சொன்னாலும் ஸ்டேட்டு தான் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இது மாற்றி அமைங்கன்னு அவர் வந்து ஒரு திருத்தம் சொல்கிறார், அமெண்ட்மெண்ட் சொல்கிறார். அம்பேத்கர் அதுக்கு பதில் சொல்லி பேசும்போது நவம்பர் 22, 1948
கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்டில் அசம்பிளியில் பேசவும் சொல்கிறாரு. அவர் குறிப்பிடக்கூடிய எல்லா அம்சங்களும் ஏற்கனவே அந்த பிரிவுக்குள்ளாக இருக்கிறது, அதனால் புதிய சட்ட திருத்தங்கள் தேவையில்லை அப்படின்னு. அது சோசியலிஸ்டிக் வியூவில் தான் எழுதப்பட்டதுங்கிறது அம்பேத்கர் உறுதி செய்கிறார். அப்போ இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அனைத்துமே என்பது அரசிடம் இருக்க வேண்டும், அரசு அதனுடைய பயன்பாட்டை அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி தான் 80s வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நேஷனலைசேஷன் ஆஃப் பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து. அப்போ வந்து கிருஷ்ணர் அதை வந்து அது சரின்னு எழுதுறாரு. அதுக்கு பின்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிருஷ்ணரை ஏதோ கோட் பண்ணிட்டு, ஆமாம் தனிநபர்களுடைய சொத்தாக இருந்தாலும் அரசு வந்து அதை நேஷனலைசேஷன் பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து நிறைய பேங்க் நேஷனலைசேஷன் இதெல்லாம் நிறைய நடந்துச்சு 70கள்லாம், உங்களுக்கும் தெரியும். நல்லா உச்சரம் சட்டம் கொண்டு நிலத்தெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ சொத்துரிமை போகுது அப்படின்னு ஜமீன்தார்கள் இமான்தார்கள் இவங்கெல்லாம் சண்டை போட்ட ஒரு காலகட்டத்தில் நிலச்சார்ந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நில சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் அனுமதிக்க வேண்டும், அது அரசுக்கு சரியான விஷயம் தான் சொல்லிட்டு 70களில் 80களில் அவங்க எழுதுறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், சின்னப்பரெட்டி இந்த மாதிரி நிறைய அப்போ ப்ரோக்ரெசிவாக இருக்கக்கூடிய சோசியலிஸ்டிக் அந்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருந்தாங்க. அவங்களுடைய பார்வையில் அப்படி எழுதுந்து. இப்போ சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு நியூ லிபரலிஸ்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டோம், குளோபலைசேஷன் வந்துட்டோம், இந்த பார்வையில் இருந்தால் நம்ம வந்து பார்க்க வேண்டுமே ஒழிய பழைய பார்வைகள் பார்க்கல. கிருஷ்ணர் அப்படி பார்த்துட்டாரு, அவர் சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்துட்டாரு. எனவே அது டிஸ்சர்வீஸ் டு த கான்ஸ்டியூஷன். அதனால தான் அது சொல்றாரு. அந்த டிஸ்சர்வீஸுங்கிறது அவன் ஏன் சொல்கிறாருன்னா, சோசியலிஸ்டின் அடிப்படையில் இருந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டீங்க, அது தப்பானது, அப்படி பார்த்துருக்க கூடாதுன்னு. நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன். என்னோட டவுட் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் 50 அமலுக்கு வந்துருச்சுங்கிறது கவனிக்கிறோம். எல்பிஜி அதாவது லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் நோக்கி நம்ம வந்து நகர்ந்தது அப்படிங்கிறது 90ல் நகரும். நம்ம அப்படி ஒரு விஷயத்தை நம்மளோட பொருளாதார சிஸ்டம் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செஞ்சுட்டோமா, இது மாறிடுச்சு அப்படின்றத கொண்டு வந்துட்டோமா, அல்ல இது வேற அது வேற, இது எப்படி இல்லை? அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட். அது இல்லை, அது நடக்கல. இன்னும் நம்ம பிரியாமல் சோசியலிஸ்டின் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு அப்படிதான் நம்ம பேசுறோம். அதனால சுப்பிரமணிய சாமி அது தூக்குங்கன்னு போடுறாரு. சோசியலிஸ்டிக் வார்த்தை வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் 50ல் கொடுக்குறாங்களே டிராஃப்ட், அதில் இல்லை. செக்குலரிசம் சோசியலிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து 72 எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்படுகின்றது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. அது இல்லாமலே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சோசியலிஸ்டிக் டெமோக்ரட்டிஸை உண்டாக்கணும் அப்படிங்கிறத பார்வையாக இருந்துச்சு. டைரக்ட் பிரின்சிபல்ஸ் நோக்கம் அதுதான். அம்பேத்கர் அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த கான்ஸ்டியூஷனல் அவையில் நடந்த விவாதங்கள்லேயே எல்லாருக்குமே பெரும்பாலும் கருத்து தான் இருந்துச்சு. நாம் வந்து ஒரு சோசியலிச குடியரசாக மாற வேண்டும். ஏன்னா அப்போ சோவியத் யூனியனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்துச்சு, அதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. ஒரு எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி வேணும்னு. இப்போ இந்த எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இவர் சந்திரசூட் எப்படி இது பண்ணுறாருன்னா, இன்னைக்கு லிபரலிசம்ங்கிறதுக்கு லிபரலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் லிபரலிஸ்டிக் அந்த எக்கனாமிக்கல் ஸ்கூல்லேருந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, இதுலேருந்து பார்க்க வேண்டியதில்லை. கான்ஸ்டியூஷன் வந்து அது ஒரு இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது, அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து இன்டர்பிரட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க, நாம் வந்து அப்படி இன்டர்பிரட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனுடைய தன்மை அப்படிங்கிறதுனா தனியாருக்குமான சில நேரங்களில் சொத்து உரிமை இருக்குது, அதை வைத்துக்கலாம். எல்லா நேரங்களிலும் அரசு அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அவங்க வந்து வைக்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் தனியாரிடம் கொடுப்பது வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக வந்து ஒத்துக்கொள்கிறாங்க. அந்த இதுவுமே இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு லிபரலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துட்டு எழுதப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது 7 பேர் ஏற்றுக்கிறாங்க, 2 பேர் தான் அப்போஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்போஸ் பண்ணுறதுலையுமே வந்து கூட இந்த நிலங்களை வந்து நீங்கள் எல்லா நேரங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது, சில நேரங்களில் வைக்கணும் அப்படிங்கிற அந்த சீஃப் ஜஸ்டிஸோட ஆர்குமெண்ட்டை இவங்க 2 பேருமே ஏற்றுக்கிறாங்க. கிருஷ்ணர் பற்றின விமர்சனத்தை மட்டும்தான் இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் அதுக்கு அந்த காரணத்தையும் விளக்குறாங்க. அது நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, அன்றைக்கி நாடே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, அதனால் நீங்கள் வந்து ஜட்ஜஸை வந்து அப்படி பண்ண முடியாது, அன்றைக்கி கான்ஸ்டியூஷனோட இன்டர்பிரேஷன் அதுதான். 90களில் இந்த கொள்கை மாறப்பட்டது இருக்கீங்களா, அது நம்ம நாடாளுமன்றத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறது நடக்கலை. நியூ எக்கனாமிக்கல் பாலிசி இங்கே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், அதுக்கான புதிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வரல. ஸோ அப்போ நியூ எக்கனாமிக்கல் பாலிசின்னு நம்ம பேசணும். லிபரலைசேஷன் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பார்க்கும்போது சட்ட திருத்தங்கள் எங்கே வந்துச்சுன்னா மற்ற சட்டங்களில் தான் ஒன்றாங்க. இவ்வளோ தான் கன்ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாங்கள் விடுவோம், உள்ளே விடுவோம் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, கான்ஸ்டியூஷனில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படியே தான் இருக்குது, அதனுடைய மெக்கானிசம் பிரின்சிபல்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நடைமுறையில் இவங்க இது பண்ணுறாங்க, இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது. ஆனால் என்னென்னா நம்மளோட ஜுடிஷியரி என்னென்னா இது ஏற்ற மாதிரி இப்போ தான் மோல்ட் ஆயிடுச்சு. இவர்களுக்கு இந்த பார்வை இருக்கா, இன்றைக்கி சோசியலிஸ்டிக் பார்வை இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் நமக்கு வந்து கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏதாவது 1-2 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யாராச்சும் இருக்கலாம் வந்துட்டு வரலாற்று எல்லாமே லிபரலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் இருக்குது. அமெரிக்காலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜட்ஜஸை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க.
ரிபப்ளிகன் பார்ட்டி சப்போர்ட்டில் வந்தவங்க இருப்பாங்க, டெமோக்ராட்டிக், அவங்களுடைய தீர்ப்புகள் எல்லாமே அந்த சார்பு நிலையில் தான் இருக்கும். இந்த ஜட்ஜஸ் வராங்களாப்பா, இவங்க தீர்ப்பு இப்படி தான் பாருன்னு நாங்கள் சொல்லிடலாம். அதே தான் இங்கேயும் வந்துட்டு அப்போ மனிதர்கள் தானே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு சார்பு நிலை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஜட்ஜஸோட அந்த இது வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜுடிஷியரி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோ லிபரலைசேஷன் அந்த ஐடியாலஜி உள்வாங்கப்பட்ட ஜுடிஷியரியாக தான் இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை 90களே அவங்க 96ல் வந்து எழுதிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த லார்ஜர் பெஞ்ச் வந்து இருக்கும். இந்தியனஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிந்துத்வா அப்படிங்கிறது எழுதிட்டாங்க. ஹிந்துத்வாங்கிறது ஒரு வாழ்முறை, வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுமே எழுதிட்டாங்க. ஹிந்துனஸ் இஸ் ஹிந்துத்வா, இந்தியனஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ஈக்குவேட் பண்றாங்க. அது வந்து தனித்த வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்வையாக பார்க்கப்படலை. அது வந்து அது நார்மலைஸ் பண்ணுறது இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கோங்க, அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மசூதியை வந்துட்டு நீ சர்வே பண்ணணும், அங்கே ஒரு லோக்கல் கோர்ட்டில் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை கோர்ட் அலோவ் பண்ணியிருக்கு. அடுத்த சர்வேக்கு அங்கே ரெடி ஆகுறாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு சின்ன சிவில் கோர்ட்டு தான் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு சிவில் கோர்ட்டாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஜட்ஜஸ். இங்கே பண்ண மாட்டாங்க. என்ன நீ வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது போய் அரங்கல் பாகிஸ்தான்ல இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் வேடிக்கை. பாகிஸ்தான்ல செய்ய இங்கே வந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு சமூக அளவில் ஒரு பண்பட்டு இருக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே வந்து இருக்கும். ரொம்ப பேக்வர்டாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஏன்னா சமூகம் எந்த இடத்துல இருக்குதோ அதில் அதோட பிரதிபலிப்பு அங்கே இருக்கு இல்லையா. ஏன்னா அங்கே இருந்தால் இவங்களுக்கு கருத்தில் ரீதியாக உள்ளாங்கிறாங்க. ஸோ அந்த இருக்குது. ஸோ நம்ம ஜுடிஷியரி வந்து அந்த ஒரு பார்வையில் தான் இருக்குது. ரெண்டாவது நமக்கு இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் குறிப்பிடுறது மூலமாக இப்போ அதானி விஷயத்தில் எப்படி வந்து இந்த ஜுடிஷியரியோ இல்லை மீடியாவோ நடந்துக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன எப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? கிரிட்டிக் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கிரிட்டிக் பண்ணணும், விவாதத்துக்கு உள்ளாக்கணும், கேள்விகள் கேட்கணும், கடுமையான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கணும், உண்மையை கொண்டு வரக்கான வேலைகளை முன்னெடுக்கணும். சரிங்களா? அது வந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இல்லை. அப்போ அது இல்லை, அது நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம மக்கள் மீடியாவை நம்பி தான் ஆகணும், நம்ம மக்கள் சோஷியல் மீடியாவை நம்பி தான் ஆகணும், மக்கள் இயக்கங்கள் நம்பி ஆகணும். இவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து அதை ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி இதை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு வெளியே ஒரு காமன் ஒரு கன்சால்டேட்டடான இருக்கக்கூடிய ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குகிறார்களோ அந்த அழுத்தத்தின் மூலமாக தான் அதானி மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு விரிவான பார்வை இந்த நேரங்களில் வழங்கியிருக்கீங்க. அதானி விஷயம் வந்து மக்கள் மன்றம் தான் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அதை நோக்கி எதிர்க்கட்சியில் கொண்டு போகிறாங்களே இந்த களத்தை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.